விடுதலை புலிகளின் தலைவரை தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு விஜயகாந்த். யுத்த குற்றவாளிகளை காப்பாற்றும் யோசனை கனேடிய மேயர் கண்டனம். தமிழர்கள் தொடர்பில் ரணிலின் ரகசிய நகர்வு. இலங்கை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் யுத்த குற்றவாளிகளை காப்பாற்றும் யோசனைகளையே உலக தமிழர் பேரவையும் கனேடிய தமிழ் காங்கிரசும் சமர்ப்பித்துள்ளதாக கனடாவின் பிரம்டன் மேயர் ஃபெட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இலங்கையில் இடம்பெறும் இனப்படுகொலைகளில் இருந்து தமிழர்கள் தப்பியோடி வந்துள்ளனர். 2009 இனப்படுகொலை உச்சகட்டத்தை அடைந்த காலம் முதல் தமிழ் மக்களிற்கு இழைக்கப்பட்ட மிகவும் கொடூரமான குற்றங்களிற்காக நீதியும் பொறுப்புக்கூறலும் அவசியம் என நான் வலியுறுத்தி வந்துள்ளேன். இலங்கையில் நீதி பொறுப்புக்கூறலின்றி அமைதி சமாதானம் சாத்தியமில்லை. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆதாரங்களை சேகரித்து வருவதுடன் இலங்கையின் யுத்த குற்றவாளிகளுக்கு எதிரான விசாரணைகள் உட்பட சாத்தியமான மூலோபாயங்களை முன்வைக்க உள்ளது. கனடாவின் பிரம்டன் நகரமும் கனடாவின் அனைத்து நிர்வாகங்களும் தமிழர்கள் இனப்படுகொலைக்கு உள்ளானார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளன. எனினும் உலக தமிழர் பேரவை கனேடிய தமிழ் காங்கிரசின் ஆலோசனை குழுவின் உறுப்பினர் ஒருவருடன் இணைந்து தமிழ் மக்களின் அபிலாஷைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் இலங்கையின் யுத்த குற்றவாளிகளை காப்பாற்றும் யோசனை ஒன்றை சமர்ப்பித்துள்ளனர். இது நீதி பொறுப்புக்கூறல் என்ற இலக்கில் ஒரு அடி பின்னோக்கிய நடவடிக்கையாகும். தமிழ் மக்களிற்கு எதிரான மிக மோசமான குற்றங்களிற்காக கனடாவில் தடை செய்யப்பட்டுள்ள யுத்த குற்றவாளியான மஹிந்த ராஜபக்ஷவுடன் கனேடிய தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் படம் எடுத்துக் கொண்டமை அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. உலக தமிழர் பேரவை கனேடிய தமிழ் காங்கிரசின் இந்த நடவடிக்கைகளை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன். கனேடிய தமிழ் அமைப்புகளும் கனடா அரசாங்கமும் தமிழ் மக்களின் நீதி பொறுப்புக்கூறலிற்கு தீர்வை காண்பதில் உரிய தார்மீக நிலைப்பாட்டை தெரிவு செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது அதிக உயர் பற்று கொண்டு தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவால் நேற்றைய தினம் உயிரிழந்த பிரபல தென்னிந்திய நடிகரும் அரசியல்வாதியுமான கேப்டன் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களிடத்தில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், திரையுலகில் தன்னுடைய புரட்சிகரமான நடிப்பினால் கலைஞர் கருணாநிதி அவர்களால் புரட்சி கலைஞர் என்று விஜயகாந்த் கௌரவிக்கப்பட்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது கேப்டன் விஜயகாந்திற்கு இருந்த பற்றின் காரணமாக அவரை தனது தலைவராக ஏற்றுக்கொண்டு கேப்டன் பிரபாகரன் என்று தன்னுடைய 100வது படத்திற்கு பெயர் வைத்தார். அந்த படம் மாபெரும் வெற்றியீட்டியது. தன்னுடைய ரசிகர்களால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர். அவர் ஒரு சிறந்த போராளி என்பதற்கு சான்று தமிழீழ மண்ணில் தமிழ் மக்கள் துயருற்று நின்ற காலத்தில் அவரே தலைமையேற்று பெரும் படையை திரட்டி உண்ணாவிரதம் இருந்ததையும், காவேரி நதி நீர் எமக்கு மறுக்கப்பட்ட போதும் படைகளை திரட்டி அவர் பாரிய போராட்டம் மேற்கொண்டதையும் சொல்லிக்கொண்டே போகலாம். பசியை உணர்ந்தவர், பட்டினி கிடந்தவர். ஆனால் அவரால் பசியாறியவர்கள் ஆயிரக்கணக்கானோர். அவர் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் அவரால் படித்து மேன்மையடைந்தவர்கள் இங்கு ஏராளம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விடயத்தை பேசுபொருளாக மாற்றுவதற்கு தென்னிலங்கை அரசாங்கமும் ரணில் விக்ரமசிங்கவும் முயற்சி செய்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ரா சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் விடயத்தை மிகவும் பேசுபொருளாக மாற்றுவதற்கு தெற்கினுடைய அரசாங்கமும் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் முயற்சி எடுத்து வருகின்றனர். தமிழ் வேட்பாளர் விடயம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டு வரும் கருத்துக்கள் தொடர்பில் தென்னிலங்கை ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவதானித்து வருகின்றன. அது தொடர்பில் தொலைபேசி ஊடாக என்னிடம் பல அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. இதனை பார்க்கும்போது தெற்கிலே இருக்கும் பேரினவாத சக்திகள் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதனூடாக
அதனை பிரபல்யப்படுத்துவதாக தெரிகின்றது. இதற்கு பின்னணியில் உள்ள விடயங்களை நாம் பேசியாக வேண்டும். தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு துரும்புச்சீட்டு. அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களுடைய வாக்குகளின்றி தனியே சிங்கள மக்களது வாக்குகளினால் மட்டும் ஒருவர் அதிபராக தெரிவு செய்யப்படலாம் என்ற நிலை காணப்படும் போது தமிழ் தரப்பில் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி தமிழ் மக்களுடைய விடயங்களை முன்னிறுத்தி அதற்கு ஆணை கோரும் சர்வஜன வாக்கெடுப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது எனது தனிப்பட்ட கருத்தாகும். அதனை நாங்கள் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. இதன்படி இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் செயல்படுவதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைய செயற்படும் தமிழர் அரசியல்வாதிகள் விரும்பும் அரசியல் தீர்வை வழங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒருபோதும் இடமளிக்காது என சாகர காரியவசம் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அதிபருடனான சந்திப்பின் போது சம்பந்தனும் சுமந்திரனும் எல்லை மீறிய கருத்துக்களை வெளியிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னணியில் அரசியலமைப்பை மீறி எதனையும் செய்ய முடியாது என்பதை அரசியலில் முதிர்ச்சி பெற்று குறித்த இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இறுதியாக ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது 4 தமிழ் அரசியல்வாதிகள் மாத்திரம் பங்கேற்றிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண வேண்டும் எனவும், இல்லையேல் தாம் சர்வதேசத்தை நாடுவதாகவும் இந்த சந்திப்பின் போது சம்பந்தன் எச்சரிக்கை விடுத்ததாக சாகர காரியவசம் கூறியுள்ளார். எனினும் அது ஒருபோதும் சாத்தியப்படாத விடயம் எனவும் சர்வதேசத்தை நம்பி ஏமாறாதீர்கள் எனவும் சம்பந்தன் மற்றும் சுமந்திரனுக்கு அவர் எடுத்துரைத்துள்ளார். நாட்டில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி நாட்டின் ஜனாதிபதியாக வருவதற்கு பசில் ராஜபக்ஷவினால் கோட்டாபய ராஜபக்ஷ விரட்டி அடிக்கப்பட்டார் என தாய்நாட்டு மக்கள் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர குற்றம் சாட்டியுள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போது திலித் ஜெயவீர இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். நாட்டின் ஜனாதிபதியாக வருவதற்கு பசில் ராஜபக்ஷவினால் கோட்டாபய ராஜபக்ஷ விரட்டி அடிக்கப்பட்டார். இந்த சதியின் பின்னணியில் பசில் ராஜபக்ஷவே செயற்பட்டார். பசில் ராஜபக்ஷவின் ஆதிக்கம் காரணமாக கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசியல் பயணம் நிறைவுக்கு வந்தது. இதன் விளைவாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானார். இலங்கையின் தற்போதைய நெருக்கடி நிலையிலிருந்து மீள தேசியவாதம் அத்தியாவசியமானது எனவும், கோட்டாபய ராஜபக்ஷ தேசியவாதம் என்றால் என்ன என்பதை ஓரளவு அறிந்தவர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பின்னணியில் பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷவின் கருத்துக்களுக்கு அமையவே கோட்டாபய ராஜபக்ஷ செயல்பட்டதாக திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். மேலும் பசில் ராஜபக்ஷவின் ஆட்சி கவிழ்ப்பினால் ஏமாற்றமடைந்த மொட்டு கட்சி உறுப்பினர்கள் குழு அனுர திசாநாயக்க தலைமையிலான குழுவில் இணைந்து கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா, அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய 3 நாடுகளின் புலனாய்வு கட்டமைப்புகள் இலங்கைக்குள் ஆழ ஊடுருவியுள்ளதாக பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி எரோஸ் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ஈழத்தமிழர்களை மேற்குலகம் சார்ந்த ஒரு அமைப்பாக இந்தியா பார்க்கின்றது. இலங்கை மீது அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை அதிகளவு செலுத்தாதவாறு பாதுகாப்பதுதான் இந்திய புலனாய்வு துறையின் பணி. இந்த விவகாரத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 தரப்பும் தங்களை நண்பர்களாக காட்டிக்கொண்டாலும் இருவருக்கும் இடையில் பனிப்போர் நிலவுகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.